முதலாளி எல்லாத்தையும் கரெக்டாக சொல்லிடுச்சு. அவனுக்கா ஒரே ஆச்சரியம். உடனே எந்திரிச்சு போடா, இன்னும் 1 மணி நேரம் தான், இன்னைக்கு ரவ்வு முடிஞ்ச உன் மாடு உண்ணுதில்லை. அந்த யமனுக்கு நீட்டா காட்டோரமாக்குற தூங்கலாறு, கொட்டாறு, கத்தாழ கனவா 3 சேர்ற கணிக்கலா தாண்ட. ஆமாம், அது பக்கத்தில் ஒரு பனைமரங்குது. அந்த பனைமரத்து பக்கத்தில் ஒரு புளியா மரம். அது வேர்ல மாட்டை கட்டி போட்டிருக்கான்னு சொல்லுச்சு. புளியா மரம் வேர்லுன்னு சொல்லுச்சு. இல்லை இல்லை இல்லை, அது இல்லை, புளிய மரம் வேர்ல இல்லை, அது பக்கத்தில் இருக்கிற ஆலமரத்தில். புளிய மரமா ஆலமரமா? முனி சொன்னது மறந்துகிட்டு போச்சுன்னா கையில் 90 போட்டு பார்த்து கரெக்டாக சொல்லிடும். அப்புறம் பாரு முதலாளி, அது சொன்ன மாதிரியே போயிருக்கிறாங்க. மாடு ஆலமரம் வேறண்டி இருந்துக்குது. தண்ணி தீனி எதுவும் இல்லாமல் அப்படியே உடந்து போயிருக்குது மாடு. பாவம் பாவம், பசியும் பட்னியுமா வந்துக்கிறாரு. மாட்டை போக்கச்சு இவரு. நான் கவனிச்சுன்ற அவ்வளோ தொலைவிட்டு வர்றீங்களே, முதல்ல சாப்பிடுங்கன்னு சொல்லிச்சு. நடந்தே வந்துக்கிறாரு முதலாளி. மாடு ஆம்பிட்ட அப்புறம் தினியோ நடந்தே வந்து தாமான்னு 500 ரூபா கொடுத்தாரு. குறி கேட்க வர வச்ச வர 200 ரூபா வச்சாரு. அதெல்லாம் ரொம்ப சுத்தம். வெளியூர்காரங்கிட்ட ரொம்ப வாங்குறதில்ல. மானான்ட்டா அவர் தான் நம்ம அனுசரித்தியாக கொடுக்குறதுமான்ட்டு 100 ரூபாயை தட்டில் வச்சாரு. 100 ரூபாயை தட்டில் வச்சுட்டு பார்த்தா பெரிய மாடு 20,000 ரூபா விலை போகும். 20,000 ரூபா விலை போகிற மாட்டை குறி கேட்க வர வச்சா கனிக்குட்டின்னு சொல்கிறாரு. அவ்வளோ பெரிய மாட்டை வாங்கவா முடியும்? தேடத்தான் முடியும். உன் பொஞ்சாது இன்னைக்கு சாயங்காலம் ஓட்டில் இருப்பாளா? இருக்கு, இல்லாமல் எங்கே போயிட்டு போகுது? குட்டி மேய்ச்சின்னு ஊர்லேயே தான் இருக்கும். ஒன்றும் யசனம் வேணாம் முதலாளி. புள்ளி போட்ட மாதிரி உன் மாடு எங்கே இருக்குதுன்னு கரெக்டாக சொல்லிவிடும். இன்னைக்கே போய் சாயந்தரமே பார்த்துடலாம். மாடு காணாமல் போய் எத்தனை நாள் ஆச்சு? அது ஒரு 3 நாள் இருக்குண்டா ரகுபதி. இந்த பக்கம் குடியாத்தத்துலேருந்து அந்த பக்கம் ஆம்பூர் வரைக்கும் தேடி பார்த்துட்டேன், ஒரு பழமும் கிடைக்கல. இப்படிதான் முதலாளி அந்த எம்சு தோட்டக்காரன் சந்தேகப்பட்டான். மலையில குட்டி வெட்டி பூசி வச்சான். இது சேர்த்துக்கல. எல்தாறு பூசி வைக்கிற இடத்தாண்ட பம்பி அடிச்சு கிளப்புறானுங்க பாரு. இதால் அங்கே நிற்க முடியல. அந்த பக்கம் தான் ஆத்தாண்டியே குட்டி மேய்ச்சிருந்துச்சு. இந்த முனேஸ்வரனை விட்டு என்னடா பூச்சுன்னு கத்தினே ஓடிச்சு. மேலத்து என்னாச்சுன்னு நினைக்கிறீங்க? அப்படியே தொப்பையா நினைஞ்சுன்னு வீட்டுக்கு வந்துச்சு. நல்ல வேலை, சளி கிளி பிடிக்கல. ரகுபதி வீட்டுல இல்ல, வெளியே எங்கன்னா போயிருக்கான். தண்ணி கொஞ்சம். வாங்க. எங்க இந்த பக்கம் ரொம்ப தூரம் வந்துக்கிறீங்க? கொஞ்சம் சாப்பிட்டு போவீங்க வாங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாமா. இவ்வளோ தொலை வந்துட்டு சும்மா போனா எப்படி? கொஞ்சம் தண்ணியாச்சும் குடிங்க. அதெல்லாம் கீட்டுமல்ல, முதலாளி இன்னும் பார்க்க சொல்றதும் வந்துக்கிறாரு. அப்படியா? என்ன விஷயமா வந்துக்கிறீங்க? ஐயோ நின்னுனே இருக்கிறீங்களே, இன்னைக்கு எதுனா கீதா நிக்க வச்சு பேசுங்க. உள்ள அந்த சேர் எடுத்து போடாயா. மாடு ஒன்று காணாமல் போச்சு. 1 வாரமா தேடுறோம், எங்கேயும் கிடைக்கல. இன்னைக்கு பார்க்க வேண்டாம், வர செவ்வாய்க்கிழமை பார்ப்போமே, நீங்க தேடுறதும் கிடைக்கும். இன்னைக்கு வெள்ளிக்கிழமை தான் நம்மளா, நல்ல நாள் இல்லையா? எனக்கு ஃபோன் பண்ணியிருக்கலாம்ல, அவரு வேற இவ்வளோ தொலைவு அலைய வச்சுன்னு. அது இன்னைக்கு முனி வரமாட்டான், ஏன்னா உடம்பு சரியில்லை. இன்னும் செவ்வாய்க்கிழமை வந்துருங்க முதலாளி. இவ்வளோ தொலை வந்துட்டு நீங்க சும்மா போகக்கூடாது, சாப்பிட்டு தான் போகணும். தண்ணி மட்டும் கூட போதும். போய் தண்ணி எடுத்துன்னு வாயே. ஏய்
குறி வைக்கிறதுக்கு செலவாகுமோ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, கற்பூரமும் வெத்தலையுமே போதும். அவசரம்னா சொல்லுங்க, டவுன்லயே ஒருத்தர் இருக்கிறாரு, அவரும் நல்லா பாப்பாரு. அதெல்லாம் ஒன்றும் வேணாம்மா, நீ சொன்ன மாதிரி செவ்வாய்க்கிழமை வந்து பார்த்துக்கிறேன். உட்காந்து குடிங்க. வெள்ளிக்கிழமை நெஜராவில் தனகொண்ட அவனுக்கு கற்பூரம் கொளுத்தினுபா, அவ உனக்கு துணையா இருப்பா. ஐயோ ஒரே கொழுவா இருக்கும் போங்க. யாரு உங்க குழந்தையா? அன்னைக்கு வரும்போது பார்க்கவே இல்லையே. உள்ள அங்க இருந்தா தானே நீங்க பாக்குறதுக்கு. அத இந்த வீட்டுல போய் விட்டுருக்கிறேன். அங்க வீட்டு ரொம்ப ஆளுங்க, லீவ் விட்டுட்டா போதும், எங்க இருக்கிற பிள்ளைங்களும் அங்க வந்து சேர்ந்துடுங்க. விளையாடுறதுக்கு ஆளுங்க இருந்துனே இருப்பாங்க. எவ்வளவு தட்சணை வைக்கிறது? அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், கற்பூரமும் வெத்தலையுமே போதும். கற்பூரத்தை கொளுத்தி அணைஞ்சிடக்கூடாது, போட்டுனே இருங்க முதலாளி. தட்டுல ஒவ்வொன்னா போட்டு அணைஞ்சிராம பாத்துக்குங்க. நீங்க மனசுல நினைச்சுட்டு வந்திருக்கிற விஷயத்த பத்தி நான் கரெக்டா சொன்னா ஆமான்னு சொல்லுங்க, இல்லன்னா இல்லன்னு சொல்லுங்க. ஆமானோ இல்லன்னோ சொன்னா போதும். டேய், டேய் பாலகா, உன் மாடு ஒண்ணு காணாம போயிடுச்சு. அதை கண்டுபிடிச்சு கொடுக்க சொல்லி எனக்கு வாடகை கொடுத்துருக்க இல்லையா? ஆமாமா. உன் மாடு காணாம போய் 1 வார காலமாச்சு ஆச்சா? ஆமாமா. அந்த 4 கால ஜீவன் உன் கைக்கு வந்து 1 மாச காலமாச்சு, சரியா? சரிதான் சரிதான். தொலைஞ்ச மாட்ட தினியும் உங்ககிட்ட மீட்டு கொடுத்தா எனக்கு என்ன தருவ? என்ன கேட்டாலும் தரமா. நிஜமாவா? தரந்தாயி. நான் சொத்து குடு, பத்து குடு, ஆஸ்தி குடு, பாஸ்தி குடுன்னு கேட்கல. அந்த மாடு அம்பிட்ட இடத்துல எனக்கு கற்பூர வாடை காட்டினா போதுமடா பாலகா. இன்னும் முழு மனசோட சொல்லு ஏசம்மா, நீ கேட்கறது கொடுத்துரும். சக்தி வாய்ந்தது, செஞ்சிருவாரு. செஞ்சிருந்தாயே, செஞ்சிடுறேன். அந்த மாடு பிறந்த வீட்டுல ஒரு கண்ணி இருக்காளா? இல்ல ரோசனை பண்ணி சொல்லுங்க நாளி. இறாளா இல்லையா? ஆமா ஆமா ஆமா. அந்த மாடை வித்தவன் ஊரை விட்டே போயிருப்பானே. மாட்டை வித்தவன் எங்க இருக்கிறான்னு கேக்குது. ஆமா போயிட்டம்மா. அந்த மாடு இருந்த ஊரு கிழக்கு பக்கம், வாஸ்தவமா? வாஸ்தவம் வாஸ்தவம்.
அந்த ஊர்ல என் சகோதரி எல்லம்மா குடிக்கொண்டு இருக்கா, அவளை கூப்பிட்டு கேட்டா சொல்லிடுவா. கிளம்ப போவல்லம்மா எல்லம்மா, இருள லோகமால மாரியம்மா, உங்க அண்ணனோட தேவடிக்கு வந்து சேரம்மா. டே நரனே, மாமிச பிண்டமே, உன்னதாண்டா தேடிக்கின்னு இருந்தேன், உன்னதான் தேடிக்கின்னு இருந்தேன். மாட்டை தொலைச்சவங்கிட்டே மாட்டை கொண்டு போய் சேர்த்தவ நானுடா. பொருளுக்காரங்கிட்டே பொருள் போய் சேர்ந்தாச்சுடா. தாயே என்ன சொல்ற? நானா? திருட்டு மாட்டை வாங்கிட்டு என்கிட்டே வந்து வாக்கு கேக்குறியாடா பதரே? இல்ல தாயே, இல்ல, நான் திருடல தாயே. பொய் சொன்னா அந்த நாகாளம்மளுக்கு பிடிக்காதுடா. சத்தியத்தை மீறனா பழி வாங்காம விட மாட்டாடா, துவம்சம் பண்ணிடுவாடா, துவம்சம் பண்ணிடுவா. தாயே என்ன மன்னிச்சிரு தாயே, என்ன கும்பிடாதடா, கும்பிடாத. என்ன மன்னிச்சிரு தாயே, தாயே என்ன மன்னிச்சிரு தாயே. என் உடம்பெல்லாம் எரியுது, எரியுது. வேணா தாயே, என் தேவரைய விட்டு ஓடு. வேணா தாயே, இந்த எல்லைய விட்டு ஓடுடா, ஓடு. முதலாளி எந்திரிச்சு போயிருங்க, முதலாளி எந்திரிச்சு போயிருங்க, எந்திரிச்சு போயிருங்க. முதலாளி நீங்க தப்பாம வரணுன்ட்டாரு. கௌரவமாக கிட்ட சொல்லிட்டு போறேன். கஞ்சி இருக்கு. ரெண்டு நாளா கொதிக்குது, நெருப்பு நெருப்பா கொளுத்துது. நான் சொல்றதை கேளு, ஒருக்கா தர்மாஸ்பத்திரி போய் பார்த்துட்டு வந்துடலாம். அவளை நம்பாம சக்தி வாய்ந்தவ, என்னை விட்டு போயிடுவா. ரகுபதி, 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 எவ்வளவு நேரமா கோபப்படுத்து? பேச்ச மாதிரி நின்னுக்கிட்டு வேலையில கவனமா இரு. நல்லா கவனமா இருந்தான். வீட்டுக்கு வந்துட்டு போறவனே அவனுக்கு தெரியாது. லா லா
இப்பா அம்மா ஆக வேண்டியதை பார்க்கலாம். என் பொண்ணு பூவும் போட்டோட அனுப்பி வைக்கணுமா? வெள்ளிக்கிழமை மேஜர் ஆவல தனகொண்டாமனுக்கு கற்பூரம் கொளுத்தின்னு வா. பொய் சொன்னா அந்த நாகால நம்மளுக்கு பிடிக்காதுடா. சாமி, தனகொண்டாமனுக்கு உடனே பூசை கொடுக்கணும். அவள் பொறுக்க மாட்டா. ஒரு முடிவு எடுத்துருவா. என் மல்லா கூடி சீக்கிரம் அதுக்கு பூசை கொடுக்கணும். அப்போதான் அது வரும். அவள் வருவா. அட கரம் பிடிச்சவனே, போன வாரம் தானே உன் பொண்டாட்டி எடுத்துட்டு போய் காட்டில் பச்சிட்டு வந்தோம். பச்சை எப்படி எழுந்து வருவா? குளிய பழத்துக்கு நான் உன் முன்னாடி வந்து ஜிங்கு ஜிங்குன்னு குதிப்பா. அவன் சத்திய பத்தி உனக்கு தெரியாது. இந்த வெள்ளிக்கே நீ ஏற்பாடு பண்ணு. பொண்டாட்டி பணத்தாண்டே வராதனுக்கு பேச்ச பாரு. சாமி, நீ செய்யறியா இல்லை நான் வேற இடத்துக்கு போட்டுமா? சிக்கிக்கினா விடாதான், சீக்கங்கொம்பு பிடிச்சா விடாதான் புளியங்கொம்பு. சரி ஒரு 50,000 கொண்டா நம்ம ஜமாச்சிடலாம். 50,000? என்ன இழுக்கிற? செத்து போனவன் பொண்டாட்டி எல்லாம் ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு போய்க்குவாங்கல்ல. உன் வீட்டுக்கு ஒருத்தன் வந்துட்டு பாருன்னா அவங்ககிட்ட கேட்டு வாங்கினுப்பா. இன்னும் 2 நாள் நான் பணத்தோட வரேன். முதலாளி, என் 6 மாசம் சம்பளத்தை கடனா தரணும். ஓடா குறும்புட், திடுதிப்புன்னு அவ்வளோ பணம் எதுக்கு? அதுவும் நம்மளுக்கு பூஜை கொடுக்கணும். அதான் இன்னும் 2 மாசத்துல ஊர் பண்டிகை வருது இல்ல, அதில் சேர்த்து செஞ்சிடேன்டா. இல்லை முதலாளி, சொன்னா உங்களுக்கு புரியாது. ஏன், எதனா வேண்டுதலா? முதலாளி, அவ போயிட்டா. என்னை விட்டுட்டு போயிட்டா. பூஜை வச்சு கூப்பிட்டா நான் திரும்பவும் வருவான் முதலாளி. யார் ராவா? என் மல்லம்மா. டேய், இங்க பாடுறா, மனசை விட்டுறாதடா ரகுபதி. போனவில்லையே நினச்சிருந்து வருத்தப்படாத. போவ எல்லாம் சரியா போயிடும். உனக்கு ஒரு புள்ள இருக்குது. முதலாளி, நல்லா சொன்னதை நான் செய்யல. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் தனவன் நம்மனை கற்பூரம் ஏற்றி வர சொல்லிச்சு. நான் பயந்து போய் அதை செய்யல. நான் அவளை ஏமாத்திட்டேன். அவ என்னை ஏமாத்திட்டா. அதே பேசுனா எப்படி ரகுபதி? புள்ள மூஞ்ச பாரு. ஒரு நல்ல ஹாஸ்டலில் சேர்த்து படிக்க வை. அப்போதான்டா மேலே போனவன் சந்தோஷப்படுவா. முதலாளி, நீங்க போய் சொன்னப்ப எப்படி முடிக்குச்சு? மன்னிப்பு கேட்டு விடலையே. உனக்கெல்லாம் சொல்ல முடியாதுடா. சரி, நாளைக்கு கல்யாணவா பார்க்கலாம்.
வாங்க. குழந்தைங்க இதான் எங்கன்னா விளாண்டு இருக்கோம். பாப்பா எங்கள் கூட வச்சுக்கலான் இருக்கிறோம். உருப்படியே செய்யுங்க. நான் போய் கூட்டிட்டு வரேன். வேணாங்க, நான் பார்த்துக்கிறேங்க. சின்னம்மா காப்பி எடுத்துன்னு வா, மாமா வந்திருக்காரு. எனக்கு தெரியுமல்ல, திரும்பி வந்துருவேன்னு எனக்கு தெரியும். திரும்பி வந்துருவேன்னு எனக்கு தெரியும்.